श्रीशैलोंशनकातकसंहसूरे पादाम्बुजप्रणयनं तद्वात्रमन्त्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यकृपात्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाहृदि स्वस्ति श्रीरङ्गभर्तुः किमपि दधदहं शासनं तत्प्रसत्ये सत्येकालं विभाष्यं येतिपति कथितं शश्वत अध्याप्ययुक्तान् विश्वस्मिन् नामरूपाणि अनुविहितवता तेन देवेन दत्तां वेदान्ताचार्यसंज्ञाम् अवहितबहुवित्सार्थमन्वर्थयामि. இது மங்கள ஸ்லோகம். ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னா மங்கள ஸ்வஸ்தின்னு சப்தம் இருக்க, அது மங்களத்தை சொல்ற சப்தம். அது ஸ்ரீரங்கபர்த்துஹு கிமபி தததஹம் சாசனம் தத்பிரசத்யை சத்யேகாலம்பி பாஷ்யம் யதிபதி கதிதம் சஸ்வத அத்தியாப்பிய யுக்தான். சுவாமி தன்னை பத்தி சாதிக்கிறார். ஸ்ரீரங்கபர்த்துஹு ஸ்வஸ்தின்னு சொன்னாலே போரும், அது மங்கள வாச்சகம். அது இன்னொரு பதத்தை அபேட்சிக்கணும் அவசியம் இல்லை. ஸ்வஸ்தி சப்தம் வந்தால் சதுர்த்தி விபக்தி வரணும். நமஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதாலம் வஷட் யோகாச்சன்னு சூத்திரம் இருக்கு. அதாவது கர்மனே ஸ்வஸ்தின்னு சொல்றோம். ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க அப்படி இந்த இடத்துல சொல்லணும் அவசியம் இல்லை. தப்பிரசத்தின்னு ஒரு சதுர்த்தி இருக்கு. என்ன அது வேற இடத்துல அன்வயிக்கிறது. ஸ்ரீரங்க பர்த்து ரங்கநாதனுடைய கிமப்பி ததத் அகம் சாசனம். இதுல கிமப்பின்றது ரெண்டு விஷயத்துல வரும். கிமப்பி அனிர்வச்சனீயம், அனிர்வச்சனீயமான பகவானுடைய சாசனம். கிமப்பி அனிர்வச்சனீயமான பகவானுடைய சாசனம் சொல்லும் பொழுது இந்த கிமப்பின்றது மட்டமான அர்த்தத்துல கூட வரும். ஏதோ ஒண்ணு அப்படின்னு அது ஒரு குறிப்பிடத்தகாத விஷயத்துல கூட கிமப்பின்னு சொல்லலாம். கிமப்பி தனம் நாஸ்தி, கொஞ்சம் கூட தனம் இல்ல அந்த மாதிரி. அதுல கிமப்பி சஹா வதத்தி, கிமப்பி பிரலபதி, பிரலபதி அந்த இடத்துல ரொம்ப மட்டமான நியூனமான அர்த்தத்துல வரும். இந்த இடத்துல கிமப்பின உத்கிருஷ்டமான அனிர்வச்சனீயமான, அதை சொல்லக்கூட முடியாத பகவானுடைய சாசனம். அகம் ததத்து, நான் தரிச்சின்றிருக்கிற நான் தத் பிரசத்தியை அவனுடைய அனுகிரகத்திற்காக, அவனுடைய பிரசாதத்துக்காக அனுகிரகத்துக்காக என்ன பண்றேன்? அனுகிரகத்துக்காக என்ன பண்ண அப்படின்னா பாஷ்யம் யதிபதி கதிதம், யதிபதி கதிதம் பாஷ்யம் யுக்தான் சஸ்வத அத்தியாப்பிய. யுக்தர்கள்னா தகுதியானவர்கள், தகுந்தவர்களுக்கு சஸ்வத் பல தடவை அத்தியாப்பிய பாஷ்யத்தை பத்தி ஒரே பதத்தினால சுவாமி விவரிக்கிறார். யதிபதி கதிதம் பாஷ்யம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. என்னன்னா சத்தியகாலம்பி பாஷ்யம். அதாவது பாஷ்யம்னு சொன்னாலே போறோம். யதிபதி கதிதம்னு ஏன் சாதிச்சார் அப்படின்னு கேட்டா, சுவாமி நிறைய பாஷ்யங்கள்லாம் இருக்க. யதிபதி கதிதம்னு சொன்னாதான் ராமானுஜருடைய பாஷ்யம்னு தெரியும் அப்படின்னு சொல்லாமேன்னா, ராமானுஜர பாஷ்யம் தானே பாஷ்யம். அப்ப யதிபதி கதிதம்னு திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யதிபதி கதிதம்னு திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, சத்தியகாலம்பி. அதாவது யதிபதி கதிதம் சத்தியகாலம்பி பாஷ்யம் அப்படி அன்வயம். யதிபதி கதிதம் சத்தியகாலம்பி பாஷ்யம். யதிபதி கதிதமான பாஷ்யத்துல இருக்கிற விசேஷம் என்னன்னா, சத்தியத்தை மட்டும் அவலம்பிச்ச பாஷ்யம். அப்போ சுவாமி பாஷ்யம் யதிபதி கதிதம் நீங்க சாதிக்கல. யதிபதி கதிதம் பாஷ்யம் எல்லாருக்குமே தெரியும்.
சத்தியகாலம்பித்துவம் இருக்கு, அது எதிபதி கதிதத்வாதேவ. அடியன் எதிபதி சொன்னதுனாலத்தான் இது சத்தியகாலம்பி. பித்வம் சித்திக்கிறது. எதிபதி இது மத்த பாஷ்யமா இருந்தா சத்தியகாலம்பியா இருக்காது. இது சத்தியத்தை மட்டும் அவலம்பிச்ச பாஷ்யம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது, சத்தியகாலம்பி அப்படின்னா சத்தியம்னு பிரம்மத்துக்கு திருடாகும், பிரம்மத்தை மட்டும் சொல்ற பாஷ்யம் இது அப்படி ஒரு அர்த்தம். மூணாவது அர்த்தம் என்னன்னா, சத்தியகாலம்பி பாஷ்யம் அப்படின்னா ஜகத்து சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடியன் நாதமுனிகள், ஆளவந்தார் எல்லாரும் சாதிச்சிருக்கா. அதை அவலம்பிச்ச பாஷ்யம் இது. சத்தியகாலம்பி பாஷ்யம்னு சொல்லும் பொழுது ஜகத்து சத்தியம்னு சொல்ற பாஷ்யம்னு சொல்லலாம். அதுல என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, இங்க அசத்தியம் ஒண்ணுமே கிடையாது. சத்தியகாலம்பி பாஷ்யம் அப்படின்னா சர்வம் ஞானம் யதார்த்தம். அப்போ எல்லா பதார்த்தங்களும் சத்தியம், அசத்தியமான பதார்த்தமே கிடையாது. சுவாமி, அசத்தியமான பதார்த்தம் கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சுக்தி ரஜத ஞானத்துல விஷயமா இருக்கிற ரஜதம் அசத்தியம் தானே, அசத்தியம் தானேன்னா அது கூட அசத்தியம். சத்தியம் தவிர்த்து லோகத்துல வஸ்துவே கிடையாது. சத்தியகாலம்பி பாஷ்யம்னா அசத்தியமான வஸ்துவே கிடையாதுன்னு போதிக்கிற பாஷ்யம் இது. அடியன் இது சத்தியகாலம்பி பாஷ்யம் ஒரே பதமா ரெண்டு தனித்தனி? ஒரே பதம் தான், சத்தியகாலம்பி பாஷ்யம். மத்தியம சமாசம் கூட சொல்லலாமா அடியன்? வேண்டாம், சத்தியகாலம்பி பாஷ்யம்னா சத்தியமேவ சத்தியைகம், சத்தியமேவ சத்தியைகம் அப்படி சொல்லலாம். இல்லாட்டா சத்தியஞ்சு தத்து ஏகம் சத்தியைகம், சத்தியைகஸ்ய அவலம்பி சத்தியைகாவலம்பி சத்தியைகாலம்பி சத்தியைகஸ்ய ஆலம்பி சத்தியைகம் ஆலம்பிய வேண்டாம், சத்தியைகம் சத்தியைகஸ்ய ஆலம்பி சத்தியைகாலம்பி ஷஷ்டி சமாசம் சொல்லலாம். வந்து இல்லாட்டா சத்தியைகம் ஆலம்பக ஆலம்பக வரும். எஸ்ய தத்து எப்படி சொன்னாலும் விஷயம் என்னன்னா சத்தியத்தை மட்டும் ஆலம்பிச்சு இருக்கிற பாஷ்யம் இது எதிபதி கதிதம். அதனால பாஷ்யம் எதிபதி கதிதம், எதிபதி அப்படி அன்வயம் வேண்டாம். எதிபதி கதிதம் சத்தியகாலம்பி பாஷ்யம், எதிபதி கதிதத்வாதேவ இது சத்தியகாலம்பி. அப்போ எதிபதி கதிதம் உத்தேசதாவச்சதக பிரயோஜ்யத்துவம் விதேயத்துக்கு உண்டு. எதிபதி கதிதம் சத்தியகாலம்பி அப்படின்னு சொன்னமானால் எதிபதி கதிதத்வாதேவ சத்தியகால. அது மட்டும் இல்ல, யா கந்தவதி சா பிருத்திவி, கந்தவத்துவ வியாபகம் பிருத்திவித்துவம். இந்த எதிபதி கதிதத்துவ வியாபகம் சத்தியகாலம்பித்துவம். இதை சஸ்வத் அத்தியாபிய யுக்தான், இதை யுக்தர்களுக்கு அத்தியாபனம் பண்ண. அதாவது நாபிருஷ்ட கசச்சித் ப்ரூயாத் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறதுனால சன்னேநாத சலேனவான்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். யார் யுக்தர்களான சிஷ்யர்களோ அவளுக்கு மட்டும் இதை உபதேசம் செஞ்சிருக்கிறார். விஸ்வஸ்மின் நாமரூபாணி அனுவிஹிதவதா தேன தேவேன தத்தாம். சரி, அத்தியாபிய யுக்தான். அத்தியாபனம் கிமர்த்தம்? தத்பிரசத்தியை. இப்போ ஒரு விஷயம் பார்த்துக்கணும். சாசனம் கிமப்பி ததத் அகம் சாசனம். பகவானுடைய ஆணையை தான் வந்து அத்தியாபனம் பண்றது எதுக்காக அப்படின்னா அவனுடைய அனுகிரகத்துக்காக. சரி, அவனுடைய அனுகிரகத்துக்காக அத்தியாபனம் பண்ற நேர், அவனுடைய அனுகிரகத்துக்காக யார் வேணா அத்தியாபனம் பண்ணிவிடலாமா? அப்படின்னா ரங்கநாதனுடைய ஆக்ஞை இருக்கிறவன் தான் அனுப்பட்டும். அதாவது தததகம் அப்படின்றதுனால தன்னுடைய அர்ஹத்தையை சாதிக்கிறார். தத்பிரசத்தை
எதிபதி கதிதம் சஸ்வத அத்தியாபிய அப்படின்னா இந்த ரங்கநாதனுடைய சாசனத்தை அனுசரிச்சு அத்தியாபனம் பண்றார். ரங்கநாதனுடைய சாசனம் இருக்கிறதுனால பகவத் பிரீத்தியர்த்தம் பண்றார். இப்போ ரங்கநாதனுடைய சாசனம் இருக்கிறதுனால அத்தியாபனம் பண்றார். சரி சுவாமி, ரங்கநாதனுடைய சாசனம் இருக்கு, அத்தியாபனம் பண்றேன், அதனால என்னுடைய யசஸ் வர்றது, பின்காலத்துல கீர்த்தி வரப்போறது, அனுவர்த்திக்க போறது, எல்லாரும் எனக்கு அது பண்ண போறா, இது பண்ண போறா, கௌரவம் பண்ண போறா அப்படின்னு வச்சுக்கலாமா? அது இல்ல. தத் பிரசத்தே பகவத் பிரீத்தியர்த்தமா பண்றதுதான். நம்மளே சொல்றோம் இல்லையா, நாராயண பிரீத்தியர்த்தம்னு சொல்றா, பகவத் கைங்கரிய ரூபம்னு சொல்றா, பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்றா. எப்படி சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான். என்ன அது? தத் பிரசத்தே அவருடைய பிரசாதத்துக்காக பண்றார். சரி, அத்தியாபனம் பண்ண. ஏன் அத்தியாபனம் பண்ணார்? பகவானோட ஆணைப்படி அத்தியாபனம் பண்ணார். ஆணைப்படி அத்தியாபனம் பண்ணார். அந்த அத்தியாபனத்தினுடைய பலம் என்ன? பகவானுடைய கிருபை இல்லப்பா, பகவானுடைய அனுகிரகம் வரத்துக்காக பண்ணார். அதுக்கு மேல சொல்றார், சரி அத்தியாபனம் பண்ணிட்டேன், அவர் ஆணையிட்டார், அத்தியாபனம் பண்ணிட்டார். அத்தியாபனத்தினால லௌகிகமா ஒரு காரியம் பண்ண போறேன், ஆனுஷங்கிகமா ஒரு பலம் வரப்போறது, அதுவும் பகவத் சம்பந்தி தான். அது இப்போ பகவத் பிரீத்தியர்த்தம் நான் பண்றேன், எல்லாரும் வந்து எங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போங்கோ, எல்லாரும் என்ன செய்வீங்கோ, எனக்கு கீர்த்தி வேணும், அதெல்லாம் இல்லை. விஸ்வஸ்மின் நாமரூபாணி அனுவிஹிதவதா, லோகத்துல நாமரூபங்களை அனுவிதானம் பண்ணவன். அனுவிதானம் பண்ணவான்னா என்ன சொன்னா, நாமரூப வியாக்கரணம் செய்து ஈவன் அனுவிதானம் பண்ணிட்டான். அதாவது நாமரூப வியாக்கரணத்தை பண்ணி அந்தந்த திருநாமத்தை இவனே அடைஞ்சுட்டான். நாமரூப வியாக்கரணம் பண்ண உடனே நாமரூப வியாக்கரணம் பண்ணிட்டு நாமரூப வியாக்கரணம், இங்க ஒரு சுவாரஸ்யம். நாமரூப வியாக்கரணம் பண்ணான் இவன். விஸ்வஸ்மின் நாமரூபாணி விஹிதவதான்னு சொல்லலாம் இல்லையோ, அனுவிஹிதவதா நாமரூப வியாக்கரண விதானத்தை இவன் தான் பண்ணான். பண்ணிட்டு அனுவிதானம் பண்ணான். நாமரூப வியாக்கரணத்தை பண்ணி அந்தந்த திருநாமத்தை இவன் தான் அடைஞ்சான், அனுவிதானம் பண்ணான். நாமரூப வியாக்கரணத்தை பண்ணி என்ன அனுப்பிரவேசத்தை சொல்றது? அனுப்பிரவேசம் சொல்லல, நாமரூப வியாக்கரணத்தை பண்ணி அந்தந்த ரூபத்தை அடைஞ்சவனாக, அந்தந்த சப்த வாக்கியமாக ஆகி, இது அனுவிதானம். நாமரூப வியாக்கரணம் பண்றது பண்ணது கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? இரண்டாவது நிலை என்ன? தத்தது ஆகாரமாயும் தத்த சப்த வாக்கியமாய் இவனாரா. அப்படிப்பட்ட அந்த தேன தேவேன ரங்கநாதனால தத்தான் அனுகிரகிக்கப்பட்ட வேதாந்தாச்சாரிய சம்ஞாம், அவன் கொடுத்த திருநாமம் அது, வேதாந்தாச்சாரியம் திருநாமம். அதை அவஹித பகுவித் சார்த்தம் அன்பர்த்தயாமி. அவஹித பகுவித் சார்த்தம், அவதானத்தோடு இருக்கிற பகுவித்துக்கள் இருக்காள் இல்லையோ, அவளுடைய சார்த்தம்னா கூடன்னு அர்த்தம். அவளோடு கூட என்ன வந்து அந்த சம்ஞாம் அன்வர்த்தயாமி, அந்த பேரை நான் அன்வர்த்தயாமி. எப்படின்னா,
வேதாந்தாச்சாரிய சம்ஞை இருக்க அந்த திருநாமத்தை அவஹித பகுவித் சார்த்தம் அவஹித சார்த்தம்ன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சார்த்தம்னா கூட அப்படின்னு தமிழ்ல கூட, அவளோட கூட. சார்த்தம் அப்படின்னா சமுதாயம்னு அர்த்தம் உண்டு. என்ன சமுதாயம்னு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல அவதானத்தோட ஆக்கப்பட்ட வித்வான்கள் இருக்காளோ இல்லையோ, வித்வான்கள் எப்படி இருப்பாளோ அப்படி அன்வர்த்தயாமி. யதா சர்வே வித்வாம்சா, எப்படி எல்லா வித்வான்களும் அவஹிதாளா ஆவாளோ அப்படி அன்வர்த்தயாமி அப்படின்னு வந்து புரியுறதா? அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி அப்படின்னா இல்லட்டா இப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். அவஹித பகுவித்னு சுவாமி தேசிகனுக்கே விசேஷமா போட்டு சொல்ல கேளுங்க. அவஹித பகுவித் அப்படின்னா அவஹிதாளா பகுவித் சார்த்தம்னா பகுவித்துக்களுடைய கூட்டம். அதெல்லாம் அவஹிதமா எப்படி ஆகுமோ அப்படி அன்வர்த்தயாமி அப்படின்னார். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டா, என்ன சுவாமி அவஹித பகுவித் சார்த்தம் அப்படின்னா அவள்லாம் அவஹித்தன்னு சப்தத்துக்கு அவதானத்தை உடையவர்கள், அதாவது ஏகாகிர மனஸ்காலா இருக்கார், விஷயாந்தர சஞ்சார ரஹித மனஸ்கரா இருக்கார். என்ன அதான் என்ன சொல்ற அப்படின்னு அர்த்தம். அவஹித்தான்னா அப்படி அர்த்தம். இது இப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாம். அவஹித பகுவித் சார்த்தம் கிரியா விசேஷணமாக, அவஹித பகுவித் சார்த்தமாக அன்வர்த்தயாமி அப்படின்னா அவஹிதாளான பகுவித்துகளுடைய கூட்டம் இருக்க அது எப்படி ஆகுமோ அப்படி அன்வர்த்தயாமி அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? அன்வர்த்தம் பண்றதுக்கு அவள்லாம் அவஹிதாளா இருக்கணும்னு என்ன அர்த்தம்? அவள்லாம் அவஹிதாளா இருக்கிறதுக்கும் அன்வர்த்தனம் பண்றதுக்கு என்ன அர்த்தம்? என்ன 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 சம்பந்தம் அப்படின்னா, நான் இந்த கிரந்தத்தை எழுதுறதுனால அவள்லாம் அவஹித பகுவித்துக்களாக ஆவா. அவஹித பகுவித் சார்த்தம் யதா ததா அன்வர்த்தயாமி. இந்த கிரந்தத்தை பண்றதுனால அவள்லாம் அவஹித பகுவித் சார்த்தாளா ஆவா. இன்னொரு ஒரு விதமான வியாக்கியானம் என்ன, அவஹித பகுவித் சார்த்தம் பிரதி அன்வர்த்தயாமி. இன்னும் சுலபமா இருக்கு. அவஹிதாளான பகுவித்துகளுடைய கூட்டத்தை குறித்து அன்வர்த்தயாமி அப்படின்னு அர்த்தம்னா, அப்பேற்பட்ட மகான்கள்லாம் இருக்காளே அவளை குறித்து நான் இதை அன்வர்த்தமா ஆக்குறேன், இந்த சம்ஜயம் அப்படின்னு அர்த்தம். அவள்லாம் ஒத்துக்கிறான். அவதானத்தோடு இருக்கக்கூடிய மகான்கள் இதை ஒத்துக்கிறார். எப்படி ஒத்துக்கணும் அந்தபடி நான் இந்த கிரந்தத்தை எழுதுறேன். வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி அப்படின்னு. அதாவது இப்ப இந்த ஸ்லோகத்துல சுவாமி இந்த கிரந்தத்தை பத்தி ஏன் ஆரம்பிச்சார் அப்படின்னு சூக்ஷ்மமாக குறிப்பிடுறார். இது ஸ்வஸ்தின்னு ஆரம்பிச்சதுனா இது மங்கள ஸ்லோகம். ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பர்த்து கிமபி தததஹம் சாசனம் தத் பிரசத்தி சத்யே காலம்பி பாஷ்யம் யதி பதி கதிதம் சஸ்வத் அத்தியாப்ய யுக்தான் விஸ்வஸ்மின் நாமரூபாணி அனுவிஹிதவதா தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி. அடுத்த ஸ்லோகம் ஸ்ரீமத்பியாம்
ஸ்யாதசாவித்யனுபதிர வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சஹ நிஷிததியா வெங்கடேஷேன கிளிப்தः சேவியோசோ சாந்தசித்தைஹி ஸ்ரவணரசனயா சாந்தி லாபார்த்திபிர்வா சித்த சாரீரகார்த்தே சகஜ பகுகுணः ஸ்ரக்தரா துக்தராசி அப்படின்னு. அதாவது ஸ்ரீமத்பியாம் சியாதசாவிதி அசௌ அப்படின்ற சப்தம் இருக்கே நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரியத்துவத்தை சொல்லும். சச்சாச்சாரிய வம்சோ ஜ்ஞேய அசாவசாவிதி ஆபகவத்தகான்னு வேத வாக்கியம்னு எடுத்திருக்காரு தேசிகன். அதாவது நம்மளுடைய ஆச்சாரிய வம்சம் இருக்கே அதை அவர் 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 அவர்னு சொல்லி பெருமாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வேற விதமா அர்த்தம் பண்றா, அவர் 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 என்று ஆ பகவத்தக பெருமாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும், இது ஒரு அர்த்தம். ஆ பகவத்தக பெருமாள் இருந்து ஆரம்பிச்சு அவர் அவர் அவரும் தெரிஞ்சுக்கணும், ரெண்டு விதமா அர்த்தம் பண்றா. இப்போ இந்த ஆச்சாரிய வம்சமானது அவர் அவர்னு தெரிஞ்சுக்கணும். அது ஸ்ரீமத்பியாம் சியாத் அசௌ இவர் இவன் இந்த குழந்தை அசௌ சியாத் இந்த குழந்தை அசௌ சியாத் ஆச்சாரியனாக ஆகணும் அப்படின்னு அனுபதி நிர்வியாஜமா ஒரு ஹேத்து இல்லாமல் ஒரு காரணம் இல்லாமல் இவர் தேசிகன் குழந்தையா இருந்த பொழுது எவா ரெண்டு பேரும் வரதாச்சாரிய ராமானுஜாபியாம், வரத குருவும் ராமானுஜர் ஆத்ரேய ராமானுஜரும் ஸ்ரீமத்பியாம் வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் வரத குருவும் ராமானுஜரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்யக் திருஷ்டः சுவாமி தேசிகன் சம்யக் திருஷ்டः பிரதிஷ்டாபித வேதாந்தः பிரதிக்ஷிப்த பகிர்மதः பூயாஸ்திரைலோக்கிய திரைவித்ய ஸ்லோகம் இருக்கே மான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றான். என்னன்னா சுவாமி தேசிகன் அப்புள்ளாருடைய மருமான் சுவாமி. அப்புள்ளார்ன்றவர் ஆத்ரேய ராமானுஜர். ஆத்ரேய ராமானுஜருடைய மருமானான சுவாமி அவரோட கூட ஒரு நாளைக்கு காலக்ஷேப கோஷ்டிக்கு போனார். காலக்ஷேப கோஷ்டிக்கு போனா அங்க இவர் வாத்ஸ்ய வரதாச்சாரிய சுவாமி அம்மாள் அப்படின்ற பிரசித்தமான சுவாமி, அவர் ஆச்சாரியன். அவர் இவரை பார்த்த உடனே அனுகிரகம் பண்ணார். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மத பூயாஸ்திரைவித்ய மான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம். திரைலோக்கியல திரைவித்ய மான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு அவ அனுகிரகம் பண்ணா. அவர் அனுகிரகம் பண்ணார். அந்த அனுகிரகம் சாட்சாத் வாத்ஸ்ய வரதாச்சாரிய சுவாமி பண்ணியிருந்தாலும் அந்த அனுகிரகத்தை ரெண்டு பேரும் சேர்ந்தான் பண்ணார். ஸ்ரீமத்பியாம் என்ன இவர் அழைச்சிட்டு போகவே தானே அவர் அனுகிரகம் பண்ணார். ரெண்டாவது அவர் அனுகிரகம் பண்ணும் பொழுது அவர் என்ன திருவுள்ளத்தை அனுகிரகம் பண்ணார்? இந்த ஆத்ரேய ராமானுஜர் இடத்துல அத்தியனம் பண்ணி இவர் பூரி கல்யாண பாஜனம் அந்த எண்ணத்துலதான் அவர் அனுகிரகம் பண்ணார். அதனால ஸ்ரீமத்பியாம் சியாத் அசாவிதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன அப்படின்னா திருஷ்டேனன்னு சொல்லாம இல்லையோ, இப்படி கடாட்சிக்கப்பட்டவர் சொல்லலாம். சம்யக் திருஷ்டேன அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த அனுகிரகம் இருக்கே, கட்டாட்சம் இருக்கே, இது அப்பிரதிகதமான கட்டாட்சம். எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பண்ணுவா, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பலிச்சிடும் சொல்ல முடியாது இல்லையா? இது சம்யக் திருஷ்டேன சர்வம் சக நிஷிததியா. நிஷிதன கூர்மையான அர்த்தம். சர்வம் சக
எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தாலும், எந்த பிரதியுக்திகள் வந்தாலும், எல்லா யுக்திகளையும் பரிசீலனம் பண்ணி சுசித்தாந்த ஸ்தாபன சமர்த்தமாய் இருக்கிற தீ இருக்க, அதுதான் சர்வம் சக நிஷித தீ. அப்படிப்பட்ட தீயை உடைய வெங்கடேஷேன கிளுப்தா. கஹ கிளுப்தா? சத்தரா துக்தராசி. என்ன கிளுப்தா? அவரால பண்ணப்பட்டது. என்ன பண்ணப்பட்டதுன்னா சேவியோசௌ சாந்த சித்தைஹி. யாரால சேவிக்கப்படணும்? சாந்த சித்தைஹி. சாந்த சித்தாளா இருக்காளால சேவிக்கப்படணும். ஸ்ரவண ரசனையா. எப்படின்னா ஸ்ரவண ரசனையா. ஸ்ரவணம் அதாவது துக்தம் இருக்கே, துக்த ராசி. துக்தத்தை எப்படி நீங்க ரசிக்கணும்? நாக்கால ரசிக்கணும். இது ஸ்ரவணம் என்கிற ரசனையினால சேவியோசௌ சாந்த சித்தை. சாந்த சித்தம்னா ஊர்மி ஷட்க ரஹிதமாயிருக்கிற சித்தம். அசனாயா பிபாசே சோகமோகோ. அசனாயா பிபாசே சோகமோகோ ஜரா மிருத்யு. இதுக்கு ஊர்மி ஷட்கம்னு பேரு. இந்த ஊர்மி ஷட்க ரஹிதமாயிருக்கிற இந்த சித்தம், சாந்தமான சித்தத்தை உடையவர்கள். ஊர்மி ஷட்கர் ரஹித சித்தத்தை உடையவர்களால அப்படி சொல்லலாம். இல்லட்டா பகுரிய சமாசம் இப்படி சரி, சாந்த சித்தத்தை உடையவர்களால அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இன்னொரு விஷயம் சாதிக்கிறார். ஸ்ரவண ரசனையா சேவியா அசௌ. ஸ்ரவணம்னா காது என்கிற ரசனையினால சேவியா அசௌ ஸ்ரத்தரா துக்தராசி. சாந்தி லாபார்த்தி பெறுவா. இல்லட்டா சுவாமி, யாருக்கு சாந்தம் இருக்கு, சாந்தமான சித்தம் இருக்கோ அவ சேவிக்கட்டும். யாருக்கு சாந்தி வேணுமோ அவ சேவிக்கட்டும் அப்படின்னா. இங்க ஒரு கேள்வி என்ன சுவாமி, சாந்தி வேணும், சாந்தி யாருக்கு வேணுமோ அவா சேவிக்கட்டும் அப்படின்னார். கிட்ட ஒரு கேள்வி வரும். சாந்த சித்தைகின்னு ஒரு பாடம் இருக்கு, சாந்த பித்தைகின்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாட்டத்தை வச்சுட்டால் சரியா போயிடும். இல்லட்டா சாந்த சித்தைகின்ற பாட்டம் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. சாந்த பித்தைகின்ற பாட்டத்தை வச்சு பண்ணணும். வச்சுட்டா என்ன ஆகும்னா, பித்த தோஷம் இருக்கிறவனுக்கு துக்தம் கைக்கும். பித்தோபகதனுக்கு பால் கைக்குமா போலே நிர்தேசிக்கிறது. பித்த தோஷம் இருக்கிறவனுக்கு க்ஷீரம் பிடிக்காது. யாருக்கு பித்த தோஷம் போச்சோ அவ இத ஆஸ்வாதிக்கணும் அப்படின்னு சாந்தி லாபார்த்தி பெறுவா. உடனே கேட்ட சாந்தி அர்த்தம் வா பண்ணணும். இந்த அர்த்தத்தை காட்டிலும் சாந்த பித்தைன்னு சொன்னா அது துக்கத்துல போய் சேரும். பித்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பித்தம் இப்போ லோகத்துல பித்தம்னா என்னன்னு நமக்கு தெரியும். லோகத்துல பித்தம்னா என்னன்னு தெரியும். என்ன பித்த தோஷம் தெரியும் நமக்கு. அந்த தோஷம் தணிஞ்ச அப்புறம் இதை ஆஸ்வாதிக்கணும். ஆனா அதிகரண சாராவளிக்கும் பித்த தோஷத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, மாத்சரியம்ன்ற தோஷம் எவனுக்கு இல்லையோ அவன் இதை ஸ்வீகரிக்கணும். சாந்த சித்தஸ்ய அப்படின்ற பாடம் இருக்கு இல்லையோ, அதுக்கு வியாக்கியானம் என்னன்னா, அதாவது இப்படி ஸ்பஷ்டமா சொல்லிடுறேன். சாந்த சித்தைகின்னு ஒரு பாடம். அந்த பாடத்துல சாராசார விவேகஜ்ஞாக
கரீயாம்சோ விமத்சராக இது வேதார்த்த சங்கிரகன்னு சாச்ச. வேதார்த்த சங்கிரகத்துல கடைசியில என்ன, அதாவது சாராசார விவேகஞானம் கரீயாம்சாக விமத்சராக சந்தீதி வேதார்த்த சங்கிரக கிருத்தகன்னர். அப்போ சாந்த சித்தைன்றதுனால விமத்சரத்துவம் தெரியறது. யாருக்கு மத்சர தோஷம் இல்லையோ அவ இதை இதை அனுசந்தானம் பண்ணணும். இல்லைன்னா சாந்த பித்தைன்னு பாடம் இருக்கும் இல்லையோ, சாந்த பித்தைன்ற பாடமும் சரிதான். அப்ப என்னன்னா தன்னுடைய பிரபந்தம் அத்தியந்த சுவாதுவாக இருக்கு அப்படின்னு ஸ்ரவண ரசனையான்றதால ரூபகம் ஸ்ரவண ரசனை. இப்போ சாந்த பித்தைன்ற பாடத்துல சுவாதுத்துவம் உச்சத்தை. ஏன்னா ரூபகம் ஸ்ரவணமேவ ரசனா அப்படின்னா சரி. சேவியோசௌ சாந்த சித்தை என்ன சேவனம் பண்றது அப்படின்னா பிரபந்தத்தை பரிசீலனம் பண்ணணும் அர்த்தம். அதிகரண சாராவளிய பரிசீலனம் பண்ணணும். சாந்தி லாபார்த்திபி அப்படின்னா சரி சுவாமி, இந்த கிரந்தமானது சாந்த சித்தைகி சாந்த பித்தைகி சேவியதாம். இந்த கிரந்தத்துக்கு இந்த வக்தா விலட்சணமா இருக்கலாம். வக்தா பெரியவரா இருந்தா இது உபாதேயம் என்ன நிர்பந்தம்? இவர் எழுதின எல்லா கிரந்தத்தையும் படிக்கணும்னு நிர்பந்தம் இருக்கா? இவர் நல்ல உபாதேய கிரந்தத்தையும் எழுதியிருக்கலாம், அனுபாதேய கிரந்தத்தையும் எழுதியிருக்கலாம் அப்படின்னார். அப்படி இல்ல, சாந்தி லாபார்த்தி சொல்ற சாந்தி லாபார்த்தி சுவாமி. சாந்தியை யார் விரும்புறாளோ அவ இந்த கிரந்தத்தை ஆசிரியக்கணும் அப்படின்னார் சுவாமி. அந்த இடத்துல சாந்திகின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாந்திகினா யார் ஒருத்தர் மோட்சத்தை விரும்புகிறாளோ அவ சாந்தி லாபார்த்திகள். சாந்தி லாபார்த்தி பிர்வா. நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் இங்க சுவாமி. வான்னு ஒரு சப்தம் இருக்கு. சாந்த சித்தர்களா இருக்கிறவா இதை சேவிக்கணும், சாந்தி லாபார்த்திகள் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இவர் வான்னு விகல்பம் பண்ற. அப்ப என்ன தெரியுது? அந்த சாந்தி லாபார்த்திபின்னா சாந்தின்னு சப்தத்துக்கு மோட்சம்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டாம். மோட்சத்துக்காக வேண்டிய சாந்தி. என்ன, அந்த சாந்தி யாருக்கு இருக்கோ அவளும் இதை சேவிக்கணும், பரிசீலனம் பண்ணணும். யாருக்கு அந்த சாந்தி இல்லையோ அவ சாந்தி அர்த்தம் இதை பரிசீலனம் பண்ணணும், இதை சேவிக்கணும். சேவியோசோ சாந்த சித்தை ஸ்ரவண ரசனையா சாந்தி லாபார்த்தி பெறுவா. உடனே ஒரு கேள்வி சுவாமி அப்படிதான் இருந்துட்டு போட்டோம், இது என்னமோ அவ்வளவு உத்கிருஷ்டமா? சகஜ பகுகுணா சகஜ சித்தா சாரீரகார்த்தே உபஸ்லோக்கிய மகாத்மியாத் உஜ்வலா காவிய சம்பதான்னா காவியக்காரன். இங்க ஷாரீரகன ஜீவன், ஷரீரே பவஹ ஷாரீரக ஜீவ. இந்த இடத்துல ஷாரீரகார்த்தே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஷாரீரகம்னா ஜகத்து மொத்தத்தையும் ஷரீரமாக கொண்டவன். ஜகத்தை மொத்தத்தையும் ஷரீரமாக கொண்டவன் யாரு? பரமாத்மா. ஜகத்தை ஷரீரமாக கொண்டவன் பரமாத்மா. அதாவது ஷாரீரகனா இருக்கிற பரமாத்மா என்கிற அர்த்தத்தில் சித்தமாக இருக்கு இந்த கிரந்தமானது, பிரதிஷ்டிதமாக இருக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா ஷரீரே பவஹ ஷாரீர ஜீவ. நான் முன்னாடி சொன்ன அர்த்தம் என்ன? ஜகத் சர்வத்தையும் ஷரீரமாக கொண்டவன் ஷாரீரன். ஆனந்தமயாதிகள பாஷ்யத்துல சொன்ன அர்த்தம். அந்த ஷாரீரம் காயதி
காயதி வா கயதி வா? கை சப்தே, கை கை சப்தே. அதாவது காயதி தான் சொல்லியிருக்கார். ஏன்? ஷாரீரமான பரமாத்மாவை காயதி ஷாரீரிக மீமாம்சான்னு சாதிச்சிருக்க பாஷ்யக்காரர். இங்க அந்த அர்த்தத்தை வச்சுட்டோமானால் ஷாரீரக்கனாயிருக்கிற இந்த இடத்துல ஷாரீரக்கான காய் சப்தத்துக்கு வந்து சுவார்த்தே பிரயோகம். அப்போ ஷாரீரக்கனாயிருக்கிற பரமாத்மா என்னும் அர்த்தத்தில் சித்தமாயிருக்குன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா ஷாரீரோ ஜீவா. வேதாந்தத்துல பிரம்மசூத்திரங்கள்ல ஷாரீர சப்தம் ஜீவ பரமாகத்தான் இருக்கு. அனுபத்தேஸ்துன ஷாரீரஹ ஷாரீரஹ ஷாரீரஸ்ய கம் சுகம் சுகார்த்தே. ஜீவனுக்கு சுகம் வரத்துக்காக சித்தமா இருக்குது. கிரந்தத்துடைய வைலட்சண்யம் சகஜ பகுகுண சந்தரா துக்தராசி. இப்போ மத்த துக்தத்துல குணம் வந்து சகஜமா இருக்காது. லோகத்துல இருக்க நல்ல மாடா இருந்தா நல்ல துக்தமா இருக்கும். மாடு சரியா இல்லைன்னா நல்ல துக்தமா இருக்கணும் அவசியம் இல்லை. அது துக்தத்துல எவ்வளவு வாசிகள்லாம் இருக்கு, எவ்வளவு பேதங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. சகஜ பகுகுணா சந்தரா துக்தராசி. அதான் சகஜ பகுகுணானா இதுல வந்து சுவாபாவிகமாகவே இந்த சந்தரா துக்த ராசி இருக்கும் இல்லையோ, துக்த ராசியானது துக்த கூட்டம் இருக்க சகஜ பகுகுணா. இதுவும் இந்த கிரந்தம் அப்படிதான் சகஜ பகுகுணா. இங்க கேட்ட அது என்ன சுவாமி சகஜ பகுகுணத்துவம் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். வந்து ஏதோ ஒரு நிமிஷம். சகஜ பகுகுணான்னு எப்படி தன்னுடைய கிரந்தத்தை சுவாமி சாதிக்கிறார் அப்படின்னா, முன்னாடி சொன்ன ஹேத்துக்கள்னால ஸ்ரீமத்யாம் சாதசாவித் அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சக நிஷிததியா வெங்கடேஷேன கிளிப்தா. அது ஒரு ஹேத்து. சேவியோசௌ சாந்த சித்தை சிரவணரசனையா சாந்தி லாபார்த்திபிர்வா. அது எல்லாத்தையும் காட்டிலும் ஷாரீரகார்த்தே சித்தா பகவதி வச்சனாத் சாச்சரல்ய பகவத் விஷயக்கமா இருக்கு. ஜீவனுக்கு சுகத்துக்காக இது சித்தமா இருக்கு. அதையே சகஜ பகுகுணா ஸ்ரத்தரா துக்தராசி அப்படின்னு முடிக்கிறார். 2 ஸ்லோகம் ஆச்சு. நாளைக்கு 3வது ஸ்லோகம் சொல்றேன். திரையந்த சுவாந்தவாதின் அதிகரண கணேன்னு மேல சாதிக்கிறார். நாளைக்கு சொல்றேன்.